அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 30 வாய்மை. குறள் எண் 293. தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னை சுடும். ஒருவன் தன் நெஞ்சு அறிவது ஒன்றனை பிறர் அறிந்திலர் என்று பொய்யாதொழிக. பொய்த்தானாயின் அதனை அறிந்த தன் நெஞ்சே அப்பாவத்திற்கு கரியாய் நின்று தன்னை அதன் பயனாய் துன்பத்தை எய்து விக்கும் என்கிறார். என்ன அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்க. அதாவது மனச்சான்று என்று சொல்கிறார். மனச்சாட்சி வேண்டுமுங்க ஒரு மனிதனுக்கு. அதாவது ஒன்றை பேசினால் அதில் உண்மை இருக்க வேண்டும், வாய்மை இருக்க வேண்டும். அதுதான் எப்படி அருமையாக சொல்லியிருக்கார் பாருங்க. ஒருவன் தனக்கு மட்டுமே தெரிந்த ஒன்றை மறைத்து பொய் சொல்லலாம். அவன் சொல்வது பொய் என்று மற்றவர்களுக்கு தெரியாமல் போகலாம். ஆனால் அவனுடைய நெஞ்சுக்கு தெரியாமல் போகாது. அவன் சொல்வது பொய் என்பதை அவனுடைய மனச்சான்று சுட்டிக்காட்ட தவறாது. சுட்டிக்காட்டி அவனை சுடாமல் இருக்காது. குற்றமுள்ள நெஞ்சே குறுகுறுக்கும் என்பது சொலவடை. ஒருவனிடம் குற்றம் இருந்தால் நிச்சயமாக அந்த குற்றம் அவனை சுட்டி காட்டிக்கொண்டே இருக்கும். அதாவது தன் நெஞ்சு அறிந்த ஒன்றை பற்றி பொய் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் பின்னால் தன்னுடைய நெஞ்சமே தன்னை சுட்டு துன்புறுத்தும் என்கிறார். இதுதான் அவருடைய ஒரு குறிப்பு. சுருக்கமாக சொல்லப்போனால் இதுதான் உண்மை. ஒருவன் அவனுக்கு தெரிந்த மற்றவர்களுக்கு தெரியாது நினச்சிட்டு அவன் போய் பேசலாமுங்க. ஆனால் அது அவனுக்கு தெரியும். மனச்சாட்சின்னு சொல்கிறோம் நம்ம. அதைத்தான் மனச்சான்றுன்னு சொல்கிறாப்புல. மனச்சான்று இருக்கே, அந்த மனச்சான்று அவனை சுட்டி காட்டி கொண்டே இருக்கும். ஆஹா, நாம் செய்தது தவறு தான், உண்மைதான் அப்படின்னு அவனுடைய மனச்சாட்சி சொல்லிக்கொண்டே இருக்குங்க. நிச்சயமாக அவனை அந்த மனச்சாட்சி அவனையே சுட்டும். நம்ம செஞ்சதுதான் தப்புன்னு அவனையே சுட்டும். அவனை சுட்டும் சுட்டும் சுட்டும். அதில் எவ்வித மாற்று கருத்தும் இருக்காது. தெய்வப்புலவர் அப்படியே இன்றைக்கு நடக்கக்கூடியதை 2000 ஆண்டுகளுக்கு படம் பிடித்து காட்டியுள்ளார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே படம் பிடித்து காட்டியுள்ளாருங்க. இது எப்படிங்க நம்ம ஒவ்வொரு மாணவ செல்வங்களே, இன்றைய மனிதர்களுக்காக நான் சொல்லவில்லை, என்னுடைய சக வயதினருக்கு நான் அறிவுறுத்தவில்லை, உங்களுக்காகத்தான் நான் சொல்கிறேன். வருங்கால தமிழகம் உங்கள் கையில் தான் உள்ளது. அதாவது எல்லாத்தையுமே நீங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவராக வரலாம், அல்லது ஒரு நூலகத்தினுடைய மிகப்பெரிய அதிகாரியாக கூட வரலாம். நூலகம் மிகப்பெரியதுங்க. வாழ்க்கையிலே புத்தகம்தான் ஒருவனை மாற்றக்கூடிய ஒரு செயல். இப்போ எனக்கெல்லாம் நான் நூலகத்தில் இருந்து படித்து தான் இவருடைய தாமஸ் ஆல்வா எடிசனுடைய வாழ்க்கை வரலாறை தெரிந்து கொண்டேன். புத்தகத்தை படித்தாங்க. நான் ஒரு நூலகத்தில் புரவலராகவே இருக்கேன். நாகனாகுள நூலகத்தில் புரவலராகவே இருக்கேன். அப்போ நான் என்னென்னா, அதாவது மனிதன் ஒரு வயது வரைக்கும் வேலை செய்யலாம். அந்த வேலையிலிருந்து பணி ஓய்வு பெற்றவன் அவன் புத்தகங்களை படிக்க வேண்டுங்க. அப்போ தான் அவன் நல்லவனாக வர முடியும். இல்லை என்றால் அவன் இது மாதிரி தன் பாவத்தினை சுமக்க நேரிடும். அதனால் மாணவ செல்வங்களே, வருங்கால தமிழகத்தினுடைய இளைஞர்கள் நீங்கள் தான் தூண்கள், தமிழகத்தினுடைய தூண்கள். தமிழகத்தினுடைய பரம்பரையை, அதாவது தமிழகத்தினுடைய பழமையை புதுப்பிக்க வேண்டும். ஏன்னா இன்றைக்கி அயல் நாடுகளுக்கு போனதுனால அதை அப்படியே ஏற்றுக்கொள்கின்றனர், இங்கேயும் பரப்பி விடுகின்றனர். அது கூடாது என்பதை நீங்கள் தான் உறுதி செய்ய வேண்டும். இப்போதிருந்தே நீங்கள் ஒரு திருக்குறளை படித்தீர்களானா நிச்சயமாக உங்கள் மனச்சாட்சி உங்களை உறுத்தும். எந்தவித தவறும் செய்ய விடாமல் நல்லபடியாக மாற்றும். தமிழகத்தை காப்பாற்றுங்கள். அதனால தான் உங்களுக்கு தான் டெய்லி சொல்லிகிட்ருக்கேன், திறந்தோறும் சொல்லிகிட்ருக்கேன்.
நான் எங்கள் வயசுக்கு நான் சொல்லவே இல்லை, அது உண்மையை சொல்கிறேன். ஆனால் எங்களுடைய வயசுக்கு நான் பேசிகிட்டு இருக்கேன். அவங்க பூரா பேரனுக்கு கொடுக்குறாங்க அல்லது மயனுக்கு கொடுக்குறாங்க. அந்த நான் சொன்னதை தான் படிக்கணும்ல. நீங்கள் மூவா வாங்கின உரையை சிறுசு கொஞ்சம் அதை வாங்கி படிச்சிங்கனாலே போதும், நன்றாக வாழ முடியும். தினந்தோறும் நூலகத்திற்கு, அதாவது சனி ஞாயிறு ஒரு மணி நேரமாவது நூலகத்துக்கு சென்று அங்கு உள்ள நல்ல புத்தகங்களை எடுத்து படியுங்கள். அது நான் அது 10th கல்லூரி மாணவர்களுக்கு என்னுடைய அறிவுரை இது. ஏன்னா இப்போ இருக்கவங்க அந்த மாணவ செல்வங்க இப்போ இருக்க ஒரு ஆரம்ப பாடசாலையிலோ உயர்நிலைப் பள்ளியிலோ செய்வதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நீங்கள் வாரம் ஒரு முறையாவது ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வேறு ப்ரோக்ராம் வச்சுருப்பீங்க, இருந்தாலும் 1 மணி நேரம் நூலகத்திற்கு செல்லுங்கள். இந்த நாகனாகுளம் லைப்ரரி நூலகம் இருக்கிறது, எல்லா புத்தகங்களும் இருக்கிறது. நன்றாக போய் படியுங்கள். வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் ஏற்படும். நன்றி. நாளை மீண்டும் ஒரு குரலுடன் உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் சு. பரமசிவம், மதுரை.